ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன எல்பிடபிள்யூ பத்தி நான் பேசியிருக்கேன். அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரிதான் அதே பிளாட்ஃபார்ம்ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் தான் ரெசார்ட். விஷயம் என்னால நம்ப முடியல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு தீவிரமான பயங்கரமான ஸ்பைடர்மேன் ஃபேன். ஜூலை மாசம் ரிலீஸ் ஆக போற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துக்கான ட்ரைலரை இன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 10-15 ப்ரோமோ கட்ட விட்டுட்டாங்க சோனி. நான் மூவிக்கு 10 இல்ல 8 ட்ரைலர் விட்டு பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். உதாரணமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக வீக்லி ஒன்ஸ், அதாவது அவதார் பைரடாஸ் ரிலீஸ் ஆன டைம்ல வீக்லி ஒன்ஸ் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ட்ரீசர் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ட்ரைலர் கட்டு விட்டு பார்த்திருப்போம். ஆனா இங்க என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ட்ரைலருக்கு ப்ரோமோ கட்டு விட்டுட்டு இருக்காங்க சோனி. அது 10 விட்டானுங்க. இந்த 10 நான் சரியா கூட பாக்கல. அதாவது உண்மை, நான் பார்க்கவும் இல்ல, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா 4:30 மணிக்கு வர ட்ரைலரை ஃப்ரெஷ்ஷா உட்காந்து பாக்கணும்னு அதே ஆசைப்பட்ட ட்ரைலர் பார்த்தேன். ட்ரைலர் வேற மாதிரி இருந்துச்சு. செம்ம குவாலிட்டியாவும் என்கேஜ்மெண்டாவும் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்த்தோமோ, ரூமர்ல என்னென்ன வந்துச்சோ அது எல்லாமே பக்காவா பெர்ஃபெக்டா சூப்பரா இருந்துச்சு. அந்த ட்ரைலர் பத்தி பிரேக் டவுன் நம்மளால முடிஞ்சா நான் தனியா பிரேக் டவுன் போடுறேன். ஸோ இந்த வீடியோல வரலாம். அப்படி அந்த ப்ரோமோ கட்ட கூட பார்க்காம ட்ரைலருக்காக வெயிட் பண்ண நானு தெரியாதனமா ஹாட்ஸ்டார்ல போய் ரெசார்ட்ன்ற வெப் சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இம்ப்ரெஸ் பண்ணி செம்மையா என்கேஜ்மெண்டா உட்கார வச்சானுங்க. செகண்ட் சீசன் பாதி போயிட்டு இருக்கும், ஏதாச்சும் டைம் பாக்குற ட்ரைலர் டைம் தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறமா ட்ரைலர் பார்த்துட்டு வந்துட்டேன். நம்ம எல்பிடபிள்யூ கூட 20 எபிசோட் தான் பிரேக் டவுன் போட்டிருப்போம். ஏன்னா அந்த 20 எபிசோடுமே அவ்வளோ என்கேஜ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்காரு. இந்த 20 எபிசோடு தான் ஹீரோ கேரக்டர் ஆக்ட் பண்ற மணிக்கு ஹீரோஸ் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுல இம்ப்ரெஸ் ஆகி நம்ம போட்டுருந்தோம். 20 கனெக்ட் ஆகலன்னா இந்த 20 எபிசோட்லயுமே அங்க இந்த கேரக்டரோட ஆர்ஜிமெண்ட் இருந்துருவாங்க மாத்தியன் தவிர. ஸோ அதனாலே என்னமோ இந்த விஷயம் கனெக்ட் ஆக வந்திருக்கலாம். ஆனா இந்த ரெசார்ட்ல ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்லயே அதே மாதிரி ஆர்ஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் இருந்துச்சு. அது அப்படி என்னடா உனக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட்? கிச்சனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த லைட்டிங் ஆகட்டும், ஃப்ரேமிங் ஆகட்டும், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டா ஒரு படம் பார்த்த ஃபீல்ல இருந்துச்சு. அகைன் ஒரு வெப் சீரிஸ்க்கான மொத்த குவாலிட்டியும் இந்த ரெசார்ட்ல இருக்கு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஒரு நாள் உங்க கிச்சன்ல நான் செஃப் ஆவேன். நான் பார்த்து என்ஜாய் பண்ணி எக்ஸைட் ஆன மாதிரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசார்ட்ன்றது ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு வெப் சீரிஸ் பேரு ரெசார்ட். ஸோ எல்லாரும் பாருங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீட்டுல வரலாம்.